ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्रीशङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह கிராசைக்கர்மணே. இரண்டாவது அத்தியாயம் பஞ்சபூத விவேகம். அதுல 14வது ஸ்லோகம். வைராக்யம் சாந்திரௌதார்யம் இத்யாத்யா சத்வசம்பவாக காம क्रोधौ லோபயத்னா இத்யாத்யாக ரஜசோத்திதாக. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கண் இந்திரியங்கள், அதாவது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட சதேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத்து அப்படிங்கிற ஏக்கம் அத்விதீயம். அதுல இதம்ங்கிற ஒரு சொல் அதை எடுத்து இந்த விளக்கத்தை வித்யாரண்ய முனி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்த மந்திரத்தின் ஒரே ஒரு சொல் இதம், புரோணம். இந்த நாம் பார்க்கிற இந்த இதம், இதம்ங்கிறது என்னால் பார்க்கப்படுகிற அனைத்தும் இதம் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த இதம் சப்தம்ங்கிறது பஞ்சபூதேன கிருத்தம், 5 பூதங்களால் எதை இதம்னு நீங்க பாக்குறீங்களோ இது அப்படின்னு அதெல்லாமே என்னது, பஞ்ச பூதேன கிருத்தம், ஜடம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். ஏங்க அப்ப நான் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒருத்தர், அவர் எப்படி நாம் ஜடம்னு சொல்ல முடியும்? நீங்க பாக்குறது அவருடைய பஞ்சபூதத்தானே பாக்குறீங்க, அவங்க ஆத்மாவையே நம்ம பாக்குறோம். சோ ஒரு நாயை பாக்குறீங்கன்னா இதம், நாம அதனுடைய சரீரத்தை தானே பாக்குறோம். ஸ்தூல சரீரத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், சூக்ஷ்ம சரீரத்தை கூட பார்க்க முடியாது. அப்போ இதம் சப்தத்தினால் குறிப்பிடப்படுது அனைத்தும் பஞ்சபூதேன கிருத்தம் அப்படிங்கிறது தான் அவரு சொல்லிட்டு வர்றாரு. இவர் என்ன சொல்றாரு, கண்ணுங்கிறது இப்ப இந்திரியம், அது என்ன இருக்குதோ நமக்கு அதையே அப்படியே காட்டுது. ஆனா மனம்ங்கிறது ஒரு இந்திரியம்னு ஏற்றுக்கொள்ளப்படும் சில இடத்துல சாஸ்திரத்தினால. மனம் தான் என்ன பண்ணுது, அந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட், இது எனக்கு பிடிச்சது, எனக்கு இது பிடிக்கல, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இது சரி, இது தப்பு, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, அப்படி இதை பார்க்கணும், பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ற இடம் யாரு, மனம். அப்ப அந்த மனம் தான் ஒரே விஷயத்தை 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் இடத்துல அந்த பொருள் பற்றிய பொருளை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது மாறுபடுகிறது. ஒரு பொருள் அங்க நிக்குது, அந்த பொருளை 10 பேர் பாக்குறாங்க, 10 பேரோட கண்ணு என்னதான் காமிக்கும், அந்த பொருளை தான் காமிக்கும். ஆனா 10 பேருடைய 10 பேர் அந்த பொருளை பத்தி என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா விதவிதமான பதில்கள் வரும். ஏன் அப்படி வருது அப்படிங்கும் போது, ஏன்னா அது வேல்யூ பண்ற இடம் மனம் தானே, எல்லாத்தோட மனமும் ஒரே மாதிரி வேல்யூ பண்ண வேண்டியதானே. ஏன் டிஃப்ரெண்டா ஒரு பொருளை பத்தி நினைக்கிறாங்க? ஒரு செயல், ஒரு கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, 10 பேர் பாக்குறாங்க, 10 பேர் அதை 10 விதமா நினைக்கிறாங்க. எல்லாமே பஞ்சபூதேன கிருதம் தானே மனமு, பஞ்சபூதேன கிருதம் தானே கண்ணு. அந்த கண்ணு எல்லாரோட கண்ணு ஒன்னதான் காமிச்சிருக்கு. அப்ப எல்லாத்துடைய மனதிலையும் ஒரே மாதிரி தானே நினைக்கணும் 10 பேரும். அந்த ஈவெண்ட பத்தி, கர்மத்தை பத்தி ஏன் டிஃபரெண்ட் வருது? பிகாஸ் ஆஃப் சத்துவ ரஜோ குண predominance of the mind plays a very important role in என்ன பாக்குறோம், அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது.
அவங்களுடைய குணத்தின் மூலமாக. எந்த குணம் பிரிடாமினண்டா இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் அவங்களுக்கு புரியும். அதை பற்றி அவ்வாறு நினைப்பார்கள். சத்தோகுண பிரிடாமினண்டா இருக்கவங்க அந்த செயலை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரஜோ குண பிரிடாமினண்டா இருக்கவங்க அந்த செயலை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தமோ குண பிரிடாமினண்டாக இருக்கிறவங்க அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்ப 3 டிஃபரன்ஸ் தானே வந்திருக்கணும். அப்புறம் 10 வருது. 10 பேர் 10 சொல்றாங்களே ஒரு ஈவெண்ட்ட 3 தானே சொல்றீங்க, சத்துவத்திற்கு மேல ஒரே மாதிரி தான். அப்படி கிடையாது. சத்துவ குணத்துல என்ன இருக்குது? கிரடேஷன். 80% சத்துவ குணம், 90% சத்துவ குணம். இதெல்லாம் ரிஷிகளுக்கு உண்டான சத்துவ குணம். நமக்கெல்லாம் அதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ அங்க என்ன இருக்குது? வேறுபாடுகள், விகல்பம், விகாரங்கள் மனதில் ஏற்படுவதற்கு காரணம் அந்தந்த மனதினுடைய குணத்தின் தன்மையை பொறுத்து அமைகிறது அப்படிங்கிற டீச்சிங். இப்ப மனதை பற்றி இதம் சப்தத்துல இப்ப எதை விளக்கிட்டு இருக்கிறாரு? மனம். இந்திரியங்களை பத்தி சொன்னாரு, அடுத்தது மனம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? அந்த மனம் இப்ப அப்ப அதுக்காக என்ன பண்ணணுங்கிறார்? வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறாரு? சத்துவ குணத்தை பிரதானமாக வைத்து பழகக்கூடிய வாழ்க்கைக்கு நீ வரணும். சாஸ்திரம் தான் சொல்லுது. நீங்க ரஜோ குணத்துல தபோ குணத்துல மனதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் தெரியும்? சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணிரும். அதனால நீ வாழ்க்கையை சந்தோஷமாக எஃபிஷியன்டா வாழணும்னா நீ எங்க வந்துரு? சத்துவ குணத்துக்கு வந்துரு. சத்துவ குணத்துக்கு வந்தா போதுமாங்க? நோ. சத்துவ குணத்துல குணாதீத்தனாக நீ ஆக வேண்டும். நம்முடைய கோல் என்ன? மனம் என்பதை கடந்தவள் நான். சத்துவ குணத்தில் இருக்கிறவன் நானு, சத்துவ குணத்தில் இருக்கிற நானுங்கிறது இட்ஸ் நாட் அவர் கோல். சத்துவ குணத்துல இருந்து குணாதீத்தக பவ. இதான் டீச்சிங். நீ அது நான் மனதை கடந்தவளாக 3 குணங்களையும் கடந்த ஆத்ம சொரூபமாக நான் இருக்கிறேன் என்று அறிந்து வாழ்வதுதான் கோல் ஆஃப் அவர் லைஃப். சத்துவகுணத்தில் இருப்பது இட் இஸ் நாட் அ கோல். ஏன்னா அந்த சத்துவ குணத்துல இருக்கிறோங்கிற நம்மள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? பந்தப்படுத்தி கொண்டிருக்கும். பந்தத்திலிருந்து நாம விடுபட முடியாது. சரீர அபிமானத்திலிருந்து நம்மளால விடுபட முடியாது. அகங்காரத்திலிருந்து நம்மளால விடுபட முடியாது. சோ சத்துவ குணத்துக்கு சாஸ்திரத்தினோட உதவியோடுதான் நம்ம எங்கிருந்து தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு வரோம், ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு வர முடியும். வந்துட்டு யூ ஷுட் பி குணாதீதக, குணத்தை கடந்த ஆத்மஸ்வரூபம் என்பதை நாம் அறிய வேண்டும். இதுதான் பக்கா பிளான் given to us by பகவான். இதுதான் அவருடைய பிளான். இப்ப இதுல என்ன சொல்றாரு? ஒருத்தன் சத்தோ குணத்துக்கு பிரதானமாக வந்துட்டான்னா அவனுக்கு சுபாவமாக சத்துவ குணத்துக்கு முயற்சி பண்ணி வர்றான், வந்துட்டான்னு வச்சுக்குங்களேன், அவனுக்கு சுபாவமாக என்னென்ன குணம் இருக்கும்? ஏன்னா காரணம் என்பது சத்துவ குணம், காரியம் வெளியில தெரியும். அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் காரியம். அதுக்குள்ள என்ன காரணம்? சத்துவ குணத்தை we cannot see through microscope. ஆனா அந்த காரணம்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த காரியத்தை வச்சு அவருடைய செயல்பாட்டுக்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய பேச்சு செயல்பாடுகளை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? காரணத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். காரணம் என்னது? சத்துவ குணம் அல்லது ரஜோ குணம் அல்லது தமோ குணம். பிரிடாமினன்ட்ங்கிறது எதை வச்சுதான் நீ கண்டுபிடிக்க முடியும்? காரியத்தை வைத்து. அப்ப என்னென்ன காரியம்? சத்துவ குணத்தின் வெளிப்பாடு, அதான் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம். காரியம் என்பது வெளிப்பாடு. எது என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வைராகியம். அவனுக்கு சுபாவமாவே என்ன இருக்கும்? வைராகியம். அடுத்தது என்ன சொல்றாரு? சாந்தி, ஔதாரியம், இத்தியாத்யாக சத்துவ சம்பவாக. நாம ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறோம், பவந்தி. இந்த மூன்றும் உடையவர்கள் இல்ல, பர்சனை சொல்லக்கூடாது. இந்த மூன்றும் இவைகள் யாவும், இவைகள் இத்தியாத்யாகனா எது? வைராகியம், சாந்தி, ஔதாரியம் அப்படின்னா ஷேரிங். இந்த மூணு இத்தியாத்யாக சத்துவ சம்பவாக, சத்துவ குணத்தின் காரியம். அப்படி புரிஞ்சுக்கணும். காரணம் சத்துவ குணம், இதெல்லாம் சத்துவ குணத்தினுடைய காரியம். அடுத்தது இப்ப நாம இது போன கிளாஸ்ல பார்த்தோம். வைராகியம் அப்படின்னா கொஞ்சம் என்ன டீட்டெயிலா கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு போலாம். வைராகியம் என்பது, இப்போ நாம ஏன் வைராகியத்தை பெறணும் சாஸ்திரம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்த தமோ குணத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ரஜோ குணத்துக்கு கூட்டிட்டு போய்தான் நீங்க சத்துவ குணத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். தமோ குணத்தில் பிறந்தவர்களை
99% எதுலதான் பிறக்கிறோம்? பிறக்கும் போது குழந்தை எத்தனை மணி நேரம் தூங்குது? 20 மணி நேரம் தூங்குதா? தமோ குண பிரதானம். ஒரு மனிதன் அதுலதான் பிறந்து ஆகணும். சோ நம்மள பிறக்கும் போதே சத்துவ குணத்துல பிறந்தன்னு யாரும் சொல்ல முடியாது. 20 மணி நேரம் தூங்குதுன்னா அது எந்த குணத்துல பிறக்குது பிரிடாமினன்ட்டா? தமோ குணத்துல தான் பிறந்தா. அப்போ அந்த தமோ குணத்தில் அது கொஞ்சம் வளர வளர அது அதுக்குள் மாற்றங்கள் வரும். அது தாயினுடைய வளர்ப்பை பொறுத்தது. அந்த ஜீவனுடைய அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்மத்தை பொறுத்தது. 2 பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பை டு டிசைட் த குணா ஆஃப் அ கிட் சைல்டு. இப்போ இப்ப சத்துவ குணத்துல இருக்கிறாங்க ஒருத்தனை எப்படிதான் கொண்டு வரணும்? ரஜோ குணத்துக்கு வந்து இப்ப வந்து சத்துவ குணத்து தமோ குணத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா மோகம், குழப்பம், எதையும் சரியாக சிந்திக்க தெரியாது. தமோ குணத்தின் வெளிப்பாடு என்ன? மோகம். சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணும். இதுதான் தமோ குணத்தினுடைய காரியம். காரணம் தமோ குணம், அதனுடைய காரியம் இப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்கள நீங்க நேரா நம்ம சத்துவ குணத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா நீ தியானம் பண்ணு சத்துவ குணத்துக்கு வந்துடலாம்னு சொன்னா கேன் தே டூ தியானம்? மெடிடேஷன் பண்ணுனா தமோ குணத்துல இருக்கவங்களை உட்கார வச்சு நீங்க மெடிடேஷன் பண்ண சொன்னீங்கன்னா அழகா தூங்கிடுவாங்க. அவங்களால முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்கள ரஜோ குணத்துக்கு கூட்டிட்டு வந்துதான் நம்ம சத்துவம். அதனாலதான் என்ன சொல்லுது, நீ எல்லாம் பிறக்கும் போது நம்ம மோகத்தில் தமோ குணத்தில் இருப்பவர்களை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, அந்த விஷயத்தை என்ன பண்ண வைராகியத்தை பெறுவதுங்கிறதுக்காக என்ன பண்ணும்? விஷயத்தை நிந்தனை பண்றது. உன்னை சுத்தி எந்தெந்த தமோ குணத்தில் இருக்கிறவங்க மோகத்தில் இருப்பவர்கள் அதீத பற்றுடன் இருப்பார்கள். பொருள்கள் உறவுகள் மீது அதீத பற்றுக்கும், ஆசை ரொம்ப இருக்கும். அப்ப அவர்கள் என்ன பண்ணணும்? விஷய நிந்தா. இப்ப உறவுகளிடம் அதிகமா பற்று இருக்குதா? என்ன பண்றோம்? டெம்பரரினஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். இப்ப பொருள்களை பத்தி இருக்குதா? அந்த பொருள் இருக்கிற தோஷ தர்ஷனம். அந்த பொருள் வீட்டுக்குள்ள வரும்போது துக்கத்தையும் தான் கூட்டிட்டு வருது, சந்தோஷம் வருதுன்னு நினைக்காத கூடவே என்ன வருது? துக்கம் வருதுன்னு சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விஷய நிந்தா. இது எதுக்கு கூட்டிட்டு வரோம்? ரஜோ. அந்த விஷய நிந்தா பண்ணும்போது அந்த தமோ குணத்துல இருக்கிறவன் ரஜோ குணத்துக்கு வர்றான். திஸ் இஸ் அ பிளானிங் ஆஃப் பகவான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? விஷய நிந்தா பண்ற அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வர்றான்? எங்க கூட்டிட்டு வர்றாரு? விஷய நிந்தா பண்ணும் போது ரஜோகுணம். விஷய நிந்தா பண்ணி என்ன ஆகும்? சில சமயம் எல்லாத்து மேலேயும் ஒரு ஒரு வெறுப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஷய நிந்தா பண்ணி எதை கண்டாலும் ஒரு வெறுப்பு, அந்த சைட் டோஸ் வந்துரும். சைட் எஃபெக்ட். விஷய நிந்தா பண்றீங்கன்னா சைட் எஃபெக்ட் என்ன வரும்? வெறுப்பு. அதுக்கு இறைவன் மருந்து கொடுக்கிறார். அந்த வெறுப்பிலிருந்து விடுபடுவதற்குத்தான் என்ன கொடுக்கிறாரு? ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் விபூதி யோகம். திஸ் இஸ் பக்கா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பகவான். அப்ப நம்ம பாருங்க அழகா எங்கிருந்து எங்க கூட்டிட்டு வர்றாரு? ஃபர்ஸ்ட் மோகத்துல இருக்கிறான் தமோகுணம். அவனை விஷய நிந்தனா பண்ணும்போது நீ இதுக்கு வர்ற ரஜோகுணத்துக்கு வர்ற. அப்ப சைடு எஃபெக்ட் என்ன வருது? வாய்ப்பு இருக்குது, வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கடைசியா எங்க கூட்டிட்டு போறாரு? அதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் சர்வம் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் போது சத்துவ குணத்துக்கு வர்றான். சோ தமோ குணத்துல இருக்கிறவங்கள ரஜோ குணத்தை கூட்டிட்டு வந்துதான் எங்க கூட்டிட்டு போறாரு? ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வங்கிறது எங்க தமோ குணத்திலே புரிய போகுது? சத்துவ குணம். இதுதான் பிளானிங். இப்போ இவர் இந்த இடத்துல நம்ம வைராகியத்துக்கு என்ன மீனிங் பெரியவங்க ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்கன்னா, இந்திரிய விஷய சுகத்தில் அடிமை ஆகாமல் இருத்தல். இதுதான் இங்க வைராகியம். இந்திரிய விஷயத்துக்கு விஷய சுகத்திற்கு இப்ப கண்லான்னு ஒண்ணு பாக்குறோம், செல்போன் பாக்குறோம், அதுக்கு அடிமை ஆகாமல் இருத்தல். அது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணாம இன்னைக்கு நம்ம வாழ முடியாத நிலைக்கு வந்துட்டோம். இப்போ குரூப்லயே ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா அது அடுத்த ப்ரொசீட் ஆகுது. நான் பார்க்கவே இல்லைன்ட்டா அப்புறம் அடுத்த நாள் பெரிய ஒரு சரியாயிருது. ஒரு நாள் பார்க்கலினால் இல்லைங்களா? சோ எடுக்கிறோம், பாக்குறோம், வச்சிடறோம். அது யூஸ் பண்ண தெரியும். அதை போகத்திற்காக பயன்படுத்தாமல் இருத்தல் தான். எப்ப நீங்க ஒரு பொருளை போகத்துக்கு பயன்படுத்துகிறீர்களோ அப்ப அதுக்கு என்ன ஆயிட்டு? நம்ம அடிமையாகிவிட்டோம். சோ அந்த இந்திரிய விஷயத்துக்கு அடிமையாகாமல் இருப்பதுதான் இங்க சொல்ற வைராக்கியம். ஒரு உதாசீனத்துவம் சொல்லு சாஸ்திரம். அழகான ஒரு சொல்லு உதாசீனத்துவம். நாம என்ன சொல்லுவோம்? உதாசீனா இருக்காதேம்போம். ஆனா சாஸ்திரம் சொல்லும் ஒரு பொருளிடம் நீ வந்து என்ன குணத்தை வளர்த்திக்கோ? உதாசீனத்துவம் அப்படிங்கிற குணத்தை வளர்த்திக்கோ.
ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் மனம் விக்ஷேபத்துக்கு போகாது. விக்ஷேபம்னா என்னன்னாங்க, வைராகி இருக்கிற மனம் விக்ஷேபத்துக்கு போகாது. இப்ப வைராகி இருக்கிற மனம் அழகா தியானம் பண்ணும். வைராக்கியம் இல்லாத மனத்தினால தியானமே பண்ண முடியாது. ஏன்னா விக்ஷேபத்துக்கு போயிரும் மனம். விக்ஷேபம்னா என்னன்னாங்க, இப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது. அப்பளம், வடை இதையெல்லாம் சேர்த்திக்காதீங்க. எண்ணெயில பொரிச்சு எதையும் சாப்பிடாதீங்க. சரி, சரி எல்லாம் மண்டைய ஆட்டிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். 2 அப்பளம், வடை இல்லாம நம்ம காக்காய்க்கு சாப்பாடு வைக்க முடியுமா? அதனால நம்ம பண்றோம். அதுவரைக்கும் வைராகியத்துடன் இருந்த மனது அப்ப விக்ஷேபத்தை அடையும். எது? அந்த ஸ்மெல், அந்த வாசம் போனோன்ன மனம் என்ன ஆயிரும்? அந்த வைராகியத்தை இழந்து விடு. சாப்பிடக்கூடாது முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா அந்த வாசம் வந்தோன்ன மனம் என்ன ஆயிரும்? உடனே ஆரம்பிக்க பாருங்க. ஒரு நாள் தானே. இதெல்லாம் சாப்பிடணும். அதுல உளுந்து சத்து இருக்குது வடையில. இது பருப்புல புரோட்டீன் இருக்குது. என்னமோ வேற எங்கேயுமே புரோட்டீன் இல்லாத மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்தா தான் புரோட்டீன் இருக்குதாங்க. மனசு அப்படி சொல்லும். பருப்பு குழம்பு வச்சா அதுல புரோட்டீன் இல்லையானே. வடையில புரோட்டீன் இருக்கு. அப்பளத்துல உளுந்து இருக்குது. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு அப்படியே கடன்னு விக்ஷேபம் ஆகி டப்புன்னு என்ன பண்ணிடுவோம்? வாயில போட்டு அப்படி பண்ற அந்த மனம் உள்ள விக்ஷேபம் பண்ணுது பாருங்க. தடுமாற்றம் சொல்ற பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு விஷயம். மனம் தடுமாறும். அதுக்கு என்ன சொல்றாரு இவரு? வைராகியத்தை பெற்றவனுக்கு மனம் தடுமாறாது. முழுமையான வைராகியம். அந்த வைராகி இருக்கணும்னா அந்த வடை வேண்டாம்னா வேண்டாம். ஆயுசுக்கு வேண்டாம்னு யாருனால சொல்ல முடியும்? வைராகியத்தை வளர்த்து கொண்டவனால் மட்டும்தான் முடியும். அந்த வைராகியம் வரணும்னு இவர் என்ன சொல்றாரு? சத்துவ குணத்தில் இருக்கணுக்கு என்ன வரப்போகுது உனக்கு? வைராகியம் வரும். டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டு உடல் ஹெல்த் அவனுங்க எடுத்துக்க மாட்டான். வீட்டுக்குங்களையும் தொந்தரவு பண்ண மாட்டான். வைராகியத்தோடு ஒருவன் இருந்தால் தன்னையும் வருத்தி கொள்ள மாட்டான். ஏன்னா போட்ட என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் அதிகமாதா? அப்புறம் டாக்டரோடு தலை சுத்துது, ஹார்ட் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, அப்படி இருக்குது, இப்படி வீட்டுக்குங்களா நீ வந்தியா என்னை பாக்குறக்கு, நான் வந்தியா உன்னை இப்படியே குடும்பத்துக்கு என்ன பண்ணிடுறோம்? போட்டு டார்ச்சரிங். சத்துவ குணத்தில் இல்லாதவர்களால் வைராக்கியத்தை பெற முடியாதுங்கிறார். ஃபர்ஸ்ட் வைராக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு? சாந்தி. சாந்தினா அப்படியே பொட்டாட்டு இருக்கிறது அப்படி இல்லை. பொறுமையாக இருந்து பழகுதல். எப்ப பொறுமையாக இருக்கணும்? மற்றவர்கள் தவறு செய்யும் போது அதை நீங்க மன்னிக்க தெரியுதுன்னா அதுக்கு பேரு சாந்தி. இப்ப பாருங்க, யூஸ்வலா வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தா நம்ம தர்மத்தை பத்தி அதிகமா பேச ஆரம்பிப்போம். நல்ல ஒழுக்கங்களை பத்தி இதுவரைக்கும் சிந்திக்காத மனம் புதிதான எதை சிந்திக்க ஆரம்பிக்கும்? வகுப்புக்கு வந்து உட்கார்ந்தன இது தர்மம், இது அதர்மம், இது நல்ல குணம், இது இந்த மாதிரி நினைக்க அபியாசம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைட் எஃபெக்ட் வருங்க. எல்லாத்துக்கும் வரும். என்ன தெரியுங்களா? மற்றவர்களிடம் நம்மளுடைய குறையை சகித்து கொள்ள முடியாத நிலை வந்துடும். அதுக்கு முன்னால வரைக்கும் ஏதோ நாம அதை பத்தி சிந்திக்காதனால யார் எப்படி இருந்தாலும் ஏதோ ஏத்திட்டு போயிட்டு அது ஒரு வாழ்க்கை. அது ஒரு அமைதியான வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆனா அதிகமாக சிந்திக்க மற்றவங்களிடம் அதிகமான என்ன பண்ணிக்கும்? நம்மள சாஸ்திரம் சொல்லுது உன்மனதில் இருக்கிற கர்வம் பொறாமை பத்தி தான். ஆனா விஷயம் போனா நம்ம என்ன பண்ண நம்மள ஏன்னா சப்ஜெக்ட் அது பார்க்க முடியாத சக்தி இல்லாத போது ஆப்ஜெக்ட் அது அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். பாரு இவங்கிட்ட இந்த குறை இருக்குது, இவங்க தர்மம் இல்லாம இருக்காங்க, இவங்க பாரு நீதி ஒழுக்கங்கள் ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னு மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கும். சகித்து கொள்ள முடியாது. மற்றவருடைய பலகீனத்தை சகித்து கொள்ள முடியாது. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களை உடனே அந்த மாதிரி அவரு தப்பு பண்றாங்க அப்படிங்கும் போது அப்படியே நீங்க ஏத்துக்கீங்க, அவங்களுக்கு நமோ நமக சொல்லி வாழ்த்துங்கிற அர்த்தம் அல்ல. அவங்களை ஏற்றுக்கொள்ளதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க இந்த குணத்தோடவே இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வாழ்த்துதல் அல்ல. அவர்களை தப்புன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அப்ப எப்படி நடந்துக்கிறாங்களோ அது அவங்களுடைய மனதினுடைய நிலையை பொறுத்தது. நம்ம சொல்றது சொல்லிட்டோன்னு என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். அதுக்கு பேர் தான் சாந்தி. பொறுமையாக நம்மை ஒருவர் கோபத்தையோ இரிட்டேஷனையோ தூண்டும் போது பொறுமையாக இருந்து பழகுதல் யாருனால முடியும்? சத்துவ குணம் இருந்தா உன்னாலே அல்வாவாட்ட இருக்க முடியும். இல்லைன்னா யாரையும் ஏத்துக்க மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது. மூணாவது என்ன சொல்றாரு? ஔதாரியம். அதாவது லோபம் இல்லாமல் இருத்தல், பேராசை இல்லாமல் இருத்தல், விட்டு கொடுத்தல், ஒரு எக்ஸ்பாண்டட் விசால மனம், தானம், இதெல்லாம் தான் ஔதாரியம். ஔதாரியம். இந்த குணம் எப்பதான் வரும்? சத்துவ குணம் பிரிடாமினண்டா இருக்கவங்களுக்கு
வரும். அல்லது இதை நீங்க வளர்த்திக்கிட்டீங்கன்னா சத்துவ குணம் வளரும். ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. இந்த குணங்களை வளர்த்திக் கொள்வதன் மூலியமாக சத்துவ குணத்தை பெறலாம். சத்துவ குணத்தை வந்தவர்களுக்கு இது சுபாவமாக அமையும். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? ரஜஸ். என்ன வேர்டு? காம, குரோத, லோப, யத்னம். இந்த 4ம் காரியம் ஆஃப் ரஜோகுண காரணம். ரஜத காரணம். அப்ப அந்த ரஜோகுணம் டாமினண்டா இருக்கவங்களுக்கு எப்படி அவங்க அதோட காரியம் எப்படி வெளிப்படும்? ஆசை. ஆசைனாங்க இந்த பொருளை நான் அடைஞ்சே தீரணும், என் வாழ்க்கைக்கு இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நான் அடைஞ்சே தீரணுங்கிற ஆசை. அப்ப என்ன ஆகுது? மனம் அமைதியின்மை. இப்போ நம்ம ஒண்ணு இந்த இடத்துல ஒரு ஆசை பத்தி நினைக்கணும். மனதில் ஒரு ஆசை தோன்றுகிறது என்றால் அது மனதினுடைய குறைவை காட்டுகிறது. நிறைந்த மனம் எதற்கும் ஆசைப்படாது. நிறைந்த வயிறு அடுத்த இட்லிக்கே ஆசைப்படாது. கையை என்ன சொல்லும்? ஆட்டும். ஐயோ வச்சிடாதீங்க, வேண்டாம் வேண்டாம் என்று ஆட்டுமா இல்லையா? நிறை வயிறு. அதை போல மனம் நிறைந்திருப்பவருக்கு ஆசை எழாது. மனம் குறையா இருக்கிறவங்களுக்கு தான் ஆசை எழுகிறது. இப்ப நம்ம ஆசைப்படுறோம், ஒரு பொருளை போய் வாங்குறோம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டதுன்னு நினைக்கிறோம். கம்ப்ளீட்லி ராங் நோஷன். அது ஒரு ஜடம். அந்த பொருள் என்னை சந்தோஷப்படுத்த சக்தி உடையது அல்ல. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்களே. சந்தோஷம் என்பது அந்த பொருளில் இருந்து வருவது அல்ல. என்னன்னாக ஆசை தோன்றுவது மனம் குறையா இருக்குது. நீங்க அந்த பொருளை நீங்க அடையும் போது மனம் மனம் என்பது ஆசை உள்ள மனதை அந்த மனம் விரும்புறது இல்லை. ஒரு மனம் இருக்குது, அதுக்குள்ள ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கல, அந்த மனம் அந்த ஆசையை வைத்துக்கொள்ள விரும்புவது இல்லை. ஏன்னா அந்த மனதுக்கு ஆசை இருக்க வரைக்கும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். சோ மனம் டோன்ட் லைக் த ஆசை. மனம் என்ன பண்ண ஆரம்பிக்குது? அது வெளியில தளர்றக்கு முயற்சி பண்ணுது. ஐயோ நீ வெளியில போ சாமி, நான் நிம்மதியா இருக்கணும். ஆசைங்கிறது நீ வெளியில போ, வெளியில போ. வெளியில போனாதான் மனம் எப்படி இருக்கும்? நிறைவாக அமைதியாக இருக்கும் போது. அப்ப நம்ம அது வெளியில இந்த பொருள் வரும்போது மனதிலிருந்து ஆசை போவது காம நிவிருத்தி தான் நமக்கு நடக்குதே தவிர சந்தோஷமா தெரியுதே தவிர காம நிவிருத்தி இன் மை மைண்ட் gives me சந்தோஷம், not that object. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆசைப்பட்டோம், அந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்துட்டா எனக்கு சந்தோஷம், அந்த பொருள் கிடைக்கலனா அது துக்கம் அப்படின்னு நாம நினைச்சுக்கோ. அந்த பொருள் என்னமோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி இருக்கிற மாதிரியும், அந்த பொருள் இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாத மாதிரியும். ஏன்? நம்மளுடைய முட்டாள்தனம் அதுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு வந்திருக்கோம். அப்படி அல்ல. என் மனதில் காம நிவிருத்தி ஏற்பட்டுருச்சுன்னா அப்பா எனக்கு சந்தோஷம். அந்த காம நிவிருத்திக்காகத்தான் என்ன பண்றேன்? அதுக்கு அந்த பொருள் சேரும் போது என் மனம் நிறைவை ஒரு க்ஷணம் எட்டி பார்க்கிறது. அதுதான் நான் சந்தோஷமா அறிகிறேனே தவிர அந்த பொருள் எனக்கு ஆசை மன திருப்தியை கொடுக்க எந்த ஒரு ஜடத்தினாலும் எனக்கு திருப்தியையோ சந்தோஷத்தையோ கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை. நம்ம முட்டாள்தனம் இந்த செல்போன் எனக்கு சந்தோஷத்தை தருது, இந்த வீடு எனக்கு சந்தோஷத்தை தருது, இதெல்லாம் கற்பனை. மோகத்தினுடைய இப்பதானே பார்த்தோம், மோகத்தினுடைய தமோ குணம் எப்படிதான் யோசனை? இந்த பொருள் இருந்தா தானே சந்தோஷமா இருப்பேன், இந்த உறவுகள் இருந்தா தானே சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் மோகத்தின் தமோ குணத்தின் வெளிப்பாடு. ஆச்சா, இப்ப காமம். இப்ப ஆசை நிறைவேறாத பொழுது அது என்னவா மாறும்? கோபம். நாட் ஒன்லி ஆசை நிறைவேறது மட்டும் இல்லைங்க, எங்கெங்க எனக்கு கோபம் வருதுன்னா ஆசை நிறைவேறாத பொழுது, அடுத்தது எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும் போது, அடுத்தது அவமானம் ஏற்படும் போது, அப்புறம் என்னால் மற்றவர்களை மன்னிக்க முடியாத போது வரும் பாருங்க ஒரு கோபம். இதெல்லாம் தான் காரணம் கோபத்துக்கு. அவங்க எனக்கு ஒருத்தர் கோபத்தை தூண்டுறான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு என்னுடைய கோபத்தை தூண்டுகிற சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை. எனக்கு அவங்க தாங்க கோபத்தை உண்டு பண்ணாங்க. அவங்க வராம இருந்தான்னு வச்சுக்கலாம். அந்த காலையில எனக்கு கோபமே இல்லைங்க, அவங்க வாய் திறக்காம இருந்தான்னு வச்சுக்கலேன், எனக்குள்ள கோபமே இல்லைன்னு நாம நினைச்சுக்கிறோம். முட்டாள்தனம். யார் நாளையும் என்னுடைய கோபத்தை தூண்ட முடியாது. எது என் கோபத்தை தூண்டுது? என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது ஆசை நிறைவேறாத போது கோபம் வரும். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். அவமானம் ஏற்படும் போது கோபம் வரும். தவறுகளை மன்னிக்க முடியாத போது அளவு கடந்து கோபம் வரும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத போது, மற்றவர்களா குடும்ப உறுப்பினர்களை
உறவுகளை ஃப்ரெண்ட்ஸ ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் என்ன வருது நமக்கு? கோபம். இதெல்லாம் ஏன் வருது? அறியாமை, மோகம். இத்தனைக்கும் காரணம் என்னது? மோகம். என்னுடைய தமோ குணம் தான், ரஜோ குணம் தான் என்னுடைய கோபத்திற்கு காரணமே தவிர சத்தோ குணத்தில் இருப்பவர்களுக்கு கோபம் வராதான்னு கேட்டீங்கன்னா வராது. ஆனா எங்க கோபத்தை செலுத்தினாத்தான் காரியம் ஆகணும்னா கோபப்படு மாதிரி நடித்து பழகுவார்களே தவிர மனதில் தாங்க முடியாத கோபம் சத்தோ குணத்தில் இருக்கிறவர்களுக்கு வராது. அதான் சொல்றேன். அடுத்து என்னது? லோபம். இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை அடங்குதா என்ன? பேராசையாக மாறுகிறது. அது அது எனக்கு மட்டும்தான் வேணும். நாம என்ன சொல்லுது? அதை அது என்ன அதிகமாக வேண்டும், தொடர்ந்து என்னுடன் இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னது? லோபம். ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், தொடர்ந்து என்னிடம் அது இருக்க வேண்டும், என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் யாருக்கும் இதை கொடுக்க மாட்டேன், இதுல அடுத்த அட்வான்ஸ் பொருளை நான் வாங்கணும் அப்படிங்கிறதுல என்ன? பேராசை. தமிழ்ல பேராசை. நீங்க பாருங்க, அந்த பேராசை வந்துருச்சுன்னா அவங்க மனசு விட்டு இந்த பொறாமையும் கர்வமும் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதை வச்சிருந்தாலும் அதுக்கு மேல ஒரு ஆள் வச்சிருப்பான். மனம் உடனே அதை பார்க்கும், உடனே பொறாமப்படும். ஆயுசு ஃபுல்லா பொறாமையில வெந்து வெந்து சாகணும். எவ்வளவு மனம் கஷ்டப்படுது தெரியுங்களா? இதற்கெல்லாம் காரணம் நான் என் மனதில் வருகிற பொறாமைதான் காரணம். ஒருத்திட்டு ஒண்ணு பாக்குறேன்னா உடனே அவங்க வச்சிருக்காங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு. என்னது? பொறாமை. எனக்கு வாய் சொல்லும், எனக்குலாம் யாரை பத்தி நான் பொறாமப்படுறதில்லைன்னு. கண்ணு ஒரு பொருளை பார்த்துச்சு உடனே குப்பு 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 குப்புன்னு ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பொறாமை. மனம் அது பார்க்கும். ஆனா என்ன பண்ண தெரியும் நமக்கு? மெச்சூர்டு மைண்ட். 60 வயசு 70 வயசு ஆயிருக்கலாம், மெச்சூரிட்டி இல்லைன்னா 70 வயசு ஆனாலும் என்னதான் இருக்குது? மத்தவங்களை பார்த்து பொறாமையும் கர்வமும் கர்வம் எப்ப வரும்? மத்தவங்களை காட்டிலும் எனக்கு கொஞ்சம் எச்சா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கர்வம் வந்துருது. அது நம்மளை வச்சு செய்ய போகுது. மத்தவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, பக்கத்துல இருக்க நாம ஒரு வீடு கட்டுறோம், இன்னொருத்தர் வீடு கட்டியிருக்காங்க, நீங்க போறீங்க, அவங்க சில வேற மாதிரி கட்டியிருப்பாங்க. உடனே ஐயோ நாம இந்த மாதிரி கட்டியிருந்தா பரவாயில்லையே, ஐயோ இப்படி வைக்கிறதுக்கு பதிலா வாசல் அப்படி வச்சிருக்கலாமே, இப்படி திட்டு போட்டதுக்கு பதிலா அப்படி போட்டு அவங்கள உஷாரா போட்டுட்டாங்க. என்னது அது? காரணம் என்ன? பொறாமை. இதெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுங்கிறாரு? ரஜோ குணத்தில் இருந்தீங்கன்னா உனக்கு பொறாமை, காமம் அதிகமா வருதுன்னா யூ ஆர் இன் ரஜோகுணம். கோபம் வருதுன்னா ரஜோகுணம். லோபம் வருதுன்னா நீ ரஜோகுணம். எத்தனம். அடுத்தது ஒரு செயல் பிரவிற்த்தி. இது குட் திங் தான். ஒரு செயலை பிரவிற்த்தி பண்றதுக்கு பேரு ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு ரஜோகுணம் இருந்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு பிரவிற்த்திக்கே வர முடியும், ஒரு செயல்பாட்டை செய்ய முடியும். இது இந்த எத்தனம் தான் நீங்க பாத்தீங்கன்னா தமோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு போறதுக்கு பயன்படக்கூடிய ரஜோகுணத்தில் இருக்கிற மெயின் எது? முயற்சி, எத்தனம். இதுதான் நம்மள தமோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியது. அது இது வரவேற்கப்படக்கூடிய ரஜோகுணத்தில் உள்ள குணம். மத்ததெல்லாம் என்னது? கஷ்டப்பட வைக்கக்கூடிய ஒரு குணம் ரஜோகுணத்தில். அடுத்து என்னது? தமோ குணத்தினுடைய காரணம், அதனுடைய காரியம் என்ன, அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன? அடுத்த ஸ்லோகம். ஆலஸ்ய பிராந்தி தந்திராத்யாக விகாராஸ்தம சோதிதாக சாத்விகைஹி புண்ணிய நிஷ்பத்திஹி பாபோத்பத்திச்ச ராஜசைஹி. ஆலஸ்ய. இப்ப தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? காரியம், காரணம் தமோ குணம், அதனுடைய காரியம் எப்படி இருக்கும்? ஆலசின்னாங்க லேசினஸ், சோம்பேறித்தனத்தினுடைய உச்சம். இங்க இருக்கிறத எடுத்து அப்படி வைக்கிறதுனா கூட யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அது இப்படி சொல்ற நேரத்துல எடுத்து வச்சிடலாம், ஆனா அது செய்யலாமா வேண்டாமா யோசனை. இங்க இருக்கிறத அங்க வைக்க, அது யாராச்சும் சிக்குவாங்களா? வேலை வாங்குறதுக்கு சூப்பரா வாங்குவாங்க, அவங்களால செய்ய முடியாது. இது எதனுடைய வெளிப்பாடு? தமோ குணத்தின் வெளிப்பாடு லேசினஸ். ஆலசின லேசினஸ், இங்கிலீஷ்ல அழகா வரும், சோம்பேறித்தனம். அடுத்தது பிராந்தி. அவங்க தமோ குணத்தில் இருக்கவங்க எப்படிதான் இருப்பாங்க? பிராந்தினா இங்கிலீஷ்ல சொன்னா டெலூஷன், அப்புறம் எரர், அப்புறம் ஓவர் சைட்டுமோ. இதெல்லாம் இங்கிலீஷ்ல மீனிங். எதுக்கு? பிராந்தி அப்படின்னா குழப்பவாதி. ஒண்ணு செய்யறதுக்கு முன்னால 10 பேத்துக்கிட்ட இது இப்படி செய்யலாமா கேட்பாங்களே தவிர நீங்க சொன்னங்கிறதுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நம்மள கேட்பாங்க, ஆனா நம்ம சொன்னங்கிறதுக்கால கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் குழப்பவாதி. 2 பேத்துக்கு கேட்டோம், 4 பேத்துக்கு கேட்கலாமா, 4 பேத்துக்கு கேட்டு இன்னும் 2 பேத்துக்கு கேட்கலாமா. மொத்தத்துல எனக்கு எது ஒரு விஷயத்தை விசாரித்து செய்வது என்பது கரெக்ட். ஆனா குழப்பத்தில் இருப்பவங்க வேற, உண்மையை கண்டுபிடிப்பது என்பது வேற.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 5 பேர்த்து கூட பேசலாம், தப்பு இல்ல. அந்த ஆட்டிடியூட் இஸ் குட். உண்மையை கண்டுபிடிப்பதற்காக நம்ம 5 பேர்த்திட்ட பேசுறோம். குழப்பத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பேசுவாங்களே தவிர அவங்க சொன்னதை ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கேரக்டர். அதுதான் என்னது, டெலூஷன். குழப்பவாதின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குழப்பம். அடுத்தது தந்திரக அப்படின்னாங்க ட்ரௌசினஸ். இந்த வேர்டு எல்லாம் நிறைய பேர் நீங்க யூஸ் பண்ணதுனா, நீ மாத்திரை சாப்பிட்டங்க ஒரே ட்ரௌசியா இருந்தது, காலையில எந்திரிக்க முடியல, கிளாஸுக்கு வரலாம், நான் இங்கிலீஷே சொல்லிட்டேன். ட்ரௌசினஸா ஃபீல் பண்றீங்க இல்லையா, அது அதனாலதான் சொல்றது அலோபதி மெடிசின்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க. இப்ப நீங்க சைக்காலஜி டாக்டர் போறீங்க, ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அலோபதியில் நீங்க எந்தெந்த மருந்து உங்களை ட்ரௌசினஸுக்கு கொண்டு போகுதோ அந்த மருந்துகள் உங்களை தமோ குணத்தில் ஆழ்த்தும். இதே நீங்க ஆயுர்வேதத்துக்கு போனீங்கன்னா சொல்லிடுவாங்க இந்த மருந்து அது அது கொடுத்து அதுக்கு ஒரு ரெமடியும் கொடுத்துருவாங்க அவங்க. ஆயுர்வேத மருந்துகள் சத்துவ குணத்தில் நம்மை வைற்றுக் கொள்வதற்காக பயன்படும். நோய்வற்ற காலத்தில் இருந்தாலும் திருப்பி நம்ம எங்க வந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணது, சத்துவ குணத்துக்கு வந்துடலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க அலோபதி மெடிசின்ஸ்ல ட்ரௌசினஸ் கொடுக்குற மருந்து சாப்பிட்டீங்கன்னா யூ வில் அடிக்ட் டு தட். என்ன ஆகும், திருப்பி அந்த தமோ குணத்தை தூண்டும். அப்புறம் கடைசியில் அதுக்கு அடிமையாகி விடுவோம். அது இல்லாம எனக்கு தூக்கம் வராது, அது இல்லாம எனக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகாது, அப்படியே உள்ள பதிஞ்சு போயிருங்க. உடம்பு நல்லா ஜீரண சக்தி பெற அளவுக்கு உடம்பு சரியா இருக்கும். ஆனா அந்த மருந்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா இதை போட்டாதான் எனக்கு ஜீரணம். நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, இதை போட்டாதான் எனக்கு ப்ரெஷர் குறையும். இது என்ன ஆகுறது, அதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல என்னது, அடிக்ஷன். ஏன், அது என்ன பண்ணுது, ட்ரௌசினஸ் கொடுத்து உங்களை என்ன பண்ணுது, இங்கிலீஷ் மருந்து அத்தனையும் அந்த ட்ரௌசினஸ் கூட்டிட்டு போய் தான் நம்மள என்ன பண்ணுது, அடிக்ஷனுக்கு நம்ம போறோம். அந்த மருந்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உட்கார வச்சாதாங்க வியாபாரம் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் ஆகிற 1 பைசா மருந்த 2 பைசா தான் காஸ்ட் ஆகுது, அது 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா தான் வருது ஒரு டேப்லெட். என்ன விலைக்கு விற்கிறாங்க, நடுவுல மீடியேட்டர்ஸ், நடுவுல புரோக்கர் போட்டு கடைசியில அது 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 5 பைசா மருந்த எப்படி காசு சம்பாதிக்கிறது? சோ மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் வாழ்ற வாழ்க்கை தான் ஆரோக்கியம். நிறைய பேர் நினைச்சுக்கிறது மருந்து நிறைய சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருந்துக்கிறதுக்கு நம்ம மருந்து சாப்பிடுறோங்கிறாங்க. மருந்தே வாய்க்குள்ள போடாம வாழ்ற வாழ்க்கை தான் என்னது, உண்மையில் ஆரோக்கியம். உணவே மருந்தாக பயன்படும், உடலே வைத்தியனாக செயல்படும். இது யாரும் சொல்ல மாட்டேங்க. உடல் என்னது 100% டாக்டர் நம்ம உடம்பு, அதுவே வைத்தியனாக செயல்படும் சக்தி கொண்டது. உணவு மருந்தாக, நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அனிமல் பாருங்க, எலிபென்ட்லாம் பாருங்க, அதுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது என்ன பண்ணுது, உணவையும் தன்னுடைய உடம்பையும் பயன்படுத்தி அந்த நோய் என்ன பண்ணிக்குது, சரி பண்ணிக்குது. ஒரு நாயை பாருங்க, அதுக்கு உடம்புக்குள்ள ஒரு நோய் இருக்குன்னா உணவையும் அந்த உடலையும் பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து விடுபடுது. நம்மளாட்ட போய் 24 கேர்லயும் இந்த இதுலயும் போய் படுக்குது, நோ. அதுக்கெல்லாம் தெரிஞ்ச அறிவு நம்ம தான் பயங்கர இன்டெலிஜென்ட் ஆயிட்டமே அதுகளை விட. அதனால முட்டாள்தனமான வாழ்க்கை ஆச்சுங்களா. தந்திராகனா ட்ரௌசினஸ். அடுத்தது ஆத்தியாக. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்னது, இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் தமோ குணத்தின் வெளிப்பாடு அப்படி சொல்லுங்க. ஏன்னா ஒரு பர்சனை நம்ம யாரையும் குத்தி காட்டி சொல்லக்கூடாது, யாரையும் நம்ம கன்க்ளூடும் பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் போடக்கூடாது. தமோ குணத்தினோட வெளிப்பாடு லேசினஸ், டெலூஷன் அல்லது தப்பு, எரர், தெரியாம தப்பு பண்றது, ஓவர் சைட், இருக்கிறது இல்லபடி பார்க்காம எச்சா பாக்குறது, இல்லைன்னா கம்மியா பாக்குறது, ஓவர் சைட்னஸ். அடுத்தது தந்திரகனா ட்ரௌசினஸ், ஆத்யாகா முதலியவை. இதெல்லாம் வித்யாரண்ய முனி சொன்னதுன்னு எடுத்துக்காதீங்க, இறைவன் சொல்லி வச்சிருக்காரு. அவர் இங்க ஸ்லோகமா மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்கிறாரு. அது முதல்ல தெரிஞ்சு, வித்யாரண்யம் இப்படி சொல்றாரு, அவருக்கு வேற வேலைன்னு நினைக்க கூடாது. இறைவனோட வாக்கை இவர் லிக்விடைஸ் பண்ணி ஸ்லோகமா பண்ணி புரிஞ்சுக்குங்க சொல்றாரு. அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, அடுத்து பாரு செகண்ட் லைனு இப்ப முடிச்சிட்டாரு. சத்துவ குணத்தினுடைய காரியம் எப்படி இருக்கும், ரஜோ குணத்தினுடைய காரியம் எப்படி இருக்கும், தமோ குணத்துடைய காரியம் எப்படி இருக்கும். கடைசியில கன்க்ளூட் பண்றாரு. என்னன்னு பண்றாரு, சாத்விகைஹி புண்ணிய நிஷ்பத்திகி. சாத்விகைஹி, சாத்விக குணத்தினால் ஒரு பவதி கூட ஆட் பண்ணிக்கலாம். சாத்விகைஹி புண்ணிய நிஷ்பத்திகி பவதி அப்படின்னா சத்துவ குணத்தில் உள்ளவர்களால், தேர்ட் பர்சன் பகுவச்சனம். அப்ப சத்துவ குணத்தில் உள்ளவர்களால்
புண்ணிய நிற்பத்திகி அவர்கள் மேலும் மேலும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வார்கள். சத்துவ குணத்துக்கு வந்துட்ட அப்படின்னா மேலும் மேலும் நீ புண்ணியத்தை வளர்த்தி கொள்வாய். அந்த புண்ணியம் எதை கொடுக்கும்? நமக்கு 2 விதமான வளர்ச்சியை கொடுக்கும். ஒண்ணு மெட்டீரியல் growth, வாழ்க்கையில் நாம அடைய வேண்டிய growthையும் அந்த புண்ணியம் கொடுக்கும். ஸ்பிரிச்சுவல் growth, வேதாந்தத்தில் நம்மால ஒரு வளர்ச்சியை காண முடியும். both material growth, the punya will be used for what? Material growth, spiritual growth. வாழ்க்கையில் ஒருத்தர் சிறப்பா வாழணும், சந்தோஷமா வாழணும், மனதில் நினைக்கிறதெல்லாம் கிடைத்து வாழணும்னு எங்க வந்தாங்கிறார். இப்ப கடைசியா சத்துவ குணத்துக்கு வந்து நீ வாழ்ந்தீனா உனக்கு மெட்டீரியல் growth will be there. நீ பணக்கார ஆகணுமா, வீடு கட்டணுமா, உறவுகளை சேர்த்துக்கணுமா, கோடீஸ்வரர் ஆகணுமா, எல்லாமே பாசிபிள். யூ கம் டு சத்துவம். ஏன் இதெல்லாம் இல்லாம பணக்காரா இருக்காங்களா பாக்குறமே. அடுத்த லைன் நமக்கு டவுட் வரும் இல்லையா? உடனே அடுத்து சொல்றது ராஜசைகி பாப்போபத்திச்ச. ரஜஸ் குணத்தில் இருப்பவர்களும் மெட்டீரியல் குணத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இல்லைன்னு சொல்ல சாஸ்திரம், இல்லைன்னு சொல்ல. ரஜோ குணத்தில் இருப்பவர்களும் கண்டிப்பா, ஏன்னா அதனுடைய உழைப்புக்கு தகுந்த பலன், பணத்தை சம்பாதிச்சிருவாங்க, பணக்காரா ஆயிரலாம், செல்வந்தர்களா ஆகிரலாம். ஆனா பாப்ப அவர்களை அறியாமல் பாப்பத்தை அவங்க அக்கௌண்ட்ல சேர்த்திக்குவாங்க. ரஜோகுணத்தில் இருந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா கண்டிப்பா பாப்பத்தை அவன் தனக்குள் தன் அக்கௌண்ட பாப்பத்தை அதிகப்படுத்தி கொள்வான். ரஜோகுணத்திலிருந்து பணக்காரன் ஆனானா கண்டிப்பா அக்கௌண்ட்ல என்ன இருக்கும் இப்ப தெரியாது, அப்புறம் தான் அடுத்த ஜென்மத்துல கடைசி காலத்துல அந்த பாப்பத்தை பேனா ஆகாமி கர்மத்துல போய் சேர்ந்துக்குதா? அவங்க பண்ற பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க பண்ற பாப்பங்கள் எங்க போய் சேரும்? ஆகாமி கர்மம். ஆகாமி கர்மம் எப்ப வெளிப்படும்? இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி அது எங்க போகும்? சஞ்சித்துக்குள்ள போகும். சஞ்சித்துல இருந்து என்னவா வரும்? பிராரப்தம் வரும். அடுத்த ஜென்மம் புல்லாய் பூடாய் மனிதரா பிறந்தால என்னென்ன கஷ்டங்களோ அதெல்லாம் அனுபவிச்சுத்தான் ஆகணும். சோ சத்துவ குணத்துல இருந்து நீ என்ன பண்ணு? செல்வத்தை ஈட்டு, புண்ணியத்தை ஈட்டு. சத்துவகுணத்துக்கு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா புண்ணியத்தை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ரஜோகுணத்தில் இருக்கவங்க செல்வந்தர்கள் ஆகும்போது எப்படி பாப்பத்தினா மத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பல பேத்துடைய மனதை புண்படுத்துறது, உடலை இந்த மாதிரி ஹர்ட்டிங் அவங்களை அறியாம பண்ணித்தான் ஆகும். ரஜோகுணத்தில் இருக்கவங்க கண்டிப்பா மத்தவங்க மனசை புண்படுத்துவாங்க. அதுல டவுட்டே கிடையாதுங்க. நீ பணம் சம்பாதிக்கலனா கூட ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க மத்தவங்க மனசை பொட்டு 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 போட்டு ஹர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது அரசாங்கம் போடுகிற லாவை வயலேட் பண்ணுவாங்க. அந்த தர்மத்தை வயலேட்டிங் த லா ஆஃப் தர்மா. ரஜோகுணத்திலிருந்து ஒருத்த பணம் சம்பாதிக்கிறான்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்? அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கு, நீ இவ்வளவு டாக்ஸ் கட்டணும். என்ன பண்ணுவார் அவரு? அழகா வயலேட்டிங் த லா ஆஃப் தர்மா. அந்த வயலேட்டிங் அந்த சட்டத்தை மீறும் போது புண்ணியமாக வரும், பணம் வரும், புண்ணியம்லாம் வராது. எங்க அழகா சொல்றாரு பாத்தீங்களா? வயலேட்டிங் த லாஸ் ஆஃப் தர்மா. அழகா ஏன் ரஜோகுணத்துல எது பேக்கடப்பு? ரஜோகுணத்துல இருக்கவங்க எது அந்த ஆர்டர் யோசனை பாருங்க. ரஜோகுணம் பேக்கடப்பு வித்து வைசியனா இருந்தா என்ன இருக்காங்க? தமோ குணம் இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணிடுவான்? வைசியனா இருக்கும்போது வயலேட்டிங் த லா. அப்ப லா அரசன் போடுற சட்டத்தை நம்ம வயலேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட்ல புண்ணியம் பாப்போம். அது எங்க போய் சேரும்? ஆகாமி கர்மம். இத்தனை ரூபாய் டாக்ஸ் கட்டு, எதுக்கு போய் ஆடிட்டர் போய் புடிச்சுக்கிறோம்? கவர்மெண்ட் போடுற சட்டத்துல இருந்து கட்டாம இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியில? ஆடிட்டர் ஆபீஸ்க்குள்ள போறோம்னா என்னது? ஹவு டு டெவலப் பாப்பா இன் மை அக்கௌண்ட். வேற வழி இல்ல அதெல்லாம். ஆனா இதுதான் உண்மை. அவர் என்ன பண்ணி கொடுக்குறாரு? எப்படி கவர்மெண்ட்டை ஏமாற்றுவது? கவர்மெண்ட்டை ஏமாத்துற போது நமக்கு என்னங்க அப்படியே புண்ணியமா வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஏற போகுது? கண்டிப்பா பாப்போம். அத்தவர் சொல்றாரு, அவங்க ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றாரு? பாப்பத்தை அவர்கள் தங்களுடைய அக்கௌண்ட்ல ஏத்திக்குவாங்க. பட் மெட்டீரியல் growth will be there. கண்டிப்பா மெட்டீரியல் growth will be there. ஏன்னா அவங்களுடைய உழைப்புக்குண்ட ஊதியம் அங்க கிடைக்கும். அதுல நோ டவுட் இல்லை. பட் ஆகாமி கர்மத்தை திங்க் பண்ணிப்பாரு. அது மறுபடியும் என்னவா மாறும்? பிரார்த்தமாக அடுத்த ஜென்மத்திலோ மாறுவதற்கு அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயோ அதற்குண்டானதை அவன் கழித்துத்தான் ஆக வேண்டும். அடுத்தது 16வது ஸ்லோகம். தாமசை நோபயம் கிந்து விருதா யுகு
க்ஷப்பணம் பவேத். அத்ராகம் பிரத்யயி கர்த்தேத்யேவம் லோகே வியவஸ்திதி. லோகத்துல ரொம்ப ஃபேமஸ் வியவஸ்திதின்னு எனக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த உலகத்துல. எது? தாமசேகி. சத்தோகுணத்துல இருக்கிறவன் புண்ணியம் சேர்த்துக்குவான், ரஜோகுணத்துல இருக்கிறவன் பாபத்தை சேர்த்துக்குவான்ட்டார். ஏங்க இந்த தாமச குணம் என்ன பண்ணுது? ஒருத்தர் தாமச குணத்துல இருந்து ஒன்று வாழ்றானா, தாமசைகி தாமச குணத்தினால் உபயம் ந பவதி. அட பரவாயில்லையே, உபயம்னா ரெண்டும் கிடையாது. உபயம்னா ரெண்டு, நம்ம பவதி ஆட் பண்ணிக்கணும். தாமசைகி உபயம் ந பவதி, ரெண்டும் கிடைக்காது. புண்ணியம் கிடைக்காது, பாவம் கிடைக்காது. பரவாயில்ல, இது கர்மயோகத்தை விட சிறப்பா இருக்குதே. நம்ம தாமச குணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு புண்ணியமும் இல்ல பாவமும் இல்லை. ஏன்னா புண்ணியத்தையும் பாப்பதி கர்மயோகம் பண்ணிதான் அவன் புண்ணியத்தையும் கிடைக்கிறான். இவ்வளவு கஷ்டப்படுறக்கு தாமச குணம் வந்தா பரவாயில்லையாட்டு இருக்குது. ஏன்னா நோ புண்ணியம் நோ பாபம். பட் கிந்து சொல்லிட்டு உடனே அடுத்த வார்த்தை போடுறாரு. கிந்து, அட முட்டாளே, அவன் எங்க போய் மாற்றான்னு பாரு. கிந்து விருத்தா ஆயுகு க்ஷபணம் பவேத். விருத்தா ஆயுகு க்ஷபணம் பவேத். He is wasting his human life which is very precious. எவ்வளவு ஒரு அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற சரீரத்தை இறைவன்ட்ட கெஞ்சி வாங்கிட்டு வந்து நீ தாமச குணத்துல வாழ்ந்தீனா எக்ஸாக்ட்லி யூ ஆர் லைக் அனிமல்ங்கிற. யூ ஆர் லைக் அ அனிமல். ஏன் அனிமலுக்கு என்ன கிடையாது பாருங்க, நோ புண்ணியா. அங்க எதுக்கு அதை எடுத்துட்டு வந்த பாப்பத்தை, அது புண்ணியத்தை கழிக்கிறதோட அந்த சரீரம் முடிஞ்சுது. அங்க நோ புண்ணியம் ஆடிங் அப், நோ புண்ணியா ஆடிங் அப் பாப்பா இஸ் நாட் பாசிபிள் இன் விலங்கு சரீரம். அப்போ இவன் என்ன பண்றான்? அப்ப புண்ணியத்தையும் சேர்த்துல பாபத்தையும் சேர்த்துலன்னா எங்க விலங்குகளுக்கு எல்லாம் மோட்சமா கிடைக்குது? அதேதான் நமக்கு. நீ புண்ணியத்தையும் சேர்த்துல பாபத்தையும் சேர்த்துலன்னா ஓகே, அங்க இருக்கிற சஞ்சித்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் வந்து பிறந்தான் ஆகணும். புண்ணியத்தையும் சேர்க்கல பாவத்தையும் சேர்க்கல அப்படின்னா இட்ஸ் குட் திங்கா பேட் திங்கா? அட புண்ணியத்தையும் பாப்பத்தையும் சேர்க்காம இருக்கிற கர்மயோக மெத்தட்ல போய் மோட்சத்தை பெற்றினா ஓகே. தமோ குணத்துல இருந்து நான் புண்ணியத்துல இருந்து விடுபட்டுக்கிறேன், பாப்பமும் எனக்கு இல்லை, நீ அந்த ரூட்டை சேஞ்ச் அப்படின்னா வாட் அபவுட் த சஞ்சித கர்மா இன் யுவர் விதியில் இருக்கிற சஞ்சித கர்மா அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ண? அப்போ யுவர் பர்த் இஸ் லைக் அன் அனிமல். யூ ஆர் எக்ஸாட்டிங். அவங்க தமோ குணத்தை பிரிடாமினண்டா வாழ்றவங்க லைக் அனிமல்ஸ். என்ன நடக்குது? எக்ஸாஸ்டிங் புண்ணியா. அனிமல்ஸ் அப்படித்தானே பண்ணுது, கழிக்குது. எக்ஸாஸ்டிங் புண்ணியா அண்டு பாப்பா. அப்புறம் யூ ஹாவ் டு born again to exhaust the சஞ்சித கர்மா. அது பெஸ்ட்னு நினைச்சுக்காங்க. ஏதா விருத்தா வேஸ்ட். விருத்தா மீன்ஸ் வேஸ்ட். எது? ஆயுகு. மனிதனாக பிறந்து நீ வெறுந்து வாழ்வதே வேஸ்ட். ஷபனம் வேஸ்ட். பவேத் லைஃப், ஹியூமன் லைஃப வேஸ்ட் பண்றவங்க. அத்ரகம் பிரத்யயி. எப்படிப்பட்ட ஹியூமன் சரீரம் தெரியுமா? விருத்தா பண்ற, நீ வேஸ்ட் பண்ற. அத்திர அகம் பிரத்யயி. இந்த மானுட சரீரத்தில் மட்டும்தான் நமக்குள்ள என்னன்னு இருக்கு? அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. சைத்தன்யம்னா என்ன புரிஞ்சுக்க முடியும். சித்தாபாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். சத்துனா என்னன்னு புரிஞ்சுக்க கூடிய சரீரம் இது. சித்துன்னு சொல்லி கொடுத்தா என்னன்னு புரிஞ்சுக்க கூடிய சரீரம். ஆனந்தம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தா புரியக்கூடிய சரீரம். ஈஸ்வரன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தா புரியக்கூடிய சரீரம். போக்தான என்ன, கர்த்தான என்ன, கர்மணி அக்கர்மணி பஷ்யேத்து. அக்கர்மணி கர்ம பஷ்யேத்துங்கிறது எந்த சரீரத்துல புரியும்? 10 நாயை உட்கார வச்சு 10 பூனை உட்கார வச்சு கர்த்தா போக்த புரியுவாங்க அந்த மண்டைகளுக்கு? ஏன்னா விலங்குகளை போல் அப்படின்னா ஆஹா பரவாயில்ல, விலங்குகளை போல் நானும் புண்ணியம் இல்ல பாப்பம் இல்லாம போயிடுறேன்னா எப்படிப்பட்ட சரீரம் சொல்றாரு? ரீபர்த்னு என்ன சொல்லி கொடுத்தா புரியுற சரீரம். பேர்த்னா என்ன, வியாதின்னா என்ன, ஓல்டேஜ்னா என்ன, இதெல்லாம் எதனால வருது, அந்த அகங்காரத்தை எப்படி தொலைக்கிறது, சரீர அபிமானம் உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிற சரீரம். அந்த அகங்காரத்துல இருந்து வெளிவரக்கு எப்படி சாஸ்திரத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும் சரீரம். அப்புறம் என்ன புரியும் கடைசியில் இந்த சரீரத்துல வச்சுதான் என்ன சொல்றது, ஐஎம் சத்து சித்து ஆனந்த சொரூபம்னு புரிந்து கொள்ளக்கூடிய சரீரம். அப்படிப்பட்ட சரீரத்தை மேல ஓடுங்க. விருத்தா நீ என்ன பண்ற? வேஸ்ட் பண்ணிடுற. இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா கரெக்டா புரியும்.
அத்த அகம் பிரத்யயி அகங்காரத்தில் நின்று அவதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். கர்த்தா இது நான் கர்த்தா, நான் போக்தா, இதெல்லாம் எது புரிஞ்சுக்குது? அதிலிருந்து விடு எது ஈஸ்வரன் சொல்லி கொடுக்கிறான் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சரீரத்தை நீ என்ன பண்ற? விருத்தா. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ஆயுகுனா லைஃப். லைஃப் நீ என்ன பண்ற? தமோ குணத்திலிருந்து வேஸ்ட் பண்ற. லோகே வியவஸ்திதக. இந்த உலகம் இந்த மாதிரிதான் உலகத்தை எப்படி இந்த சரீரத்தை இந்த உலகம் இவ்வாறு புரிந்து கொண்டுள்ளது. எது? மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ற மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் கர்த்தா, நான் போக்தா, இறைவன் கர்ம பலதா. அதாவது நான் கர்த்தா நான் போக்தான்னு உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். நான் கர்த்தாங்கிறது உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். எதை செஞ்ச யார் செஞ்சு சொல்றோம்? நான் செஞ்சேன்னு சொல்றோம். அந்த அறிவு அகங்காரத்தை கொண்ட சரீரம் அதிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு தெரியக்கூடிய சரீரம். மொத்தத்துல சரீரத்துடைய மேன்மை சொல்றாரு. அப்படிப்பட்ட சரீரத்தை விருத்தா ஆயுகு உன்னுடைய சரீரத்தை எடுத்துட்டு வந்து நீ என்ன பண்ணிடுற? வேஸ்ட் பண்ற. அடுத்த ஸ்லோகம். ஸ்பஷ்ட சப்தாதி யுக்தேஷு பௌத்திகத்வ மதிஸ்புடம் அக்ஷாதாவபி தத் சாஸ்திர யுக்திப்யாம் அவதாரியதாம். என்ன சொல்றாரு? இப்போ இந்த இடத்துல என்ன மட்டும் சொல்றேன், விளக்கம், பெரிய விளக்கம் தேவை. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதாவது இப்போ 5 குணங்களை பத்தி முதலே சொல்லிட்டு 5 பூதங்களை பத்தி சொன்னாரு. இதுல மெயின் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள், சூக்ஷ்ம சரீரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே பௌத்திகம். எப்படி பௌத்திகம்னா பஞ்சபூதேன கிருத்தம் பௌத்திகம். பௌதிகம் படிக்கிறோமா இல்லையா? புவியியலுக்கு அப்பெல்லாம் பௌதிகம்னு வேர்டு இருக்கும். பௌதிகம்னா 5 பூதங்களால் ஆனது பௌத்திகம். பஞ்ச பூதேன கிருத்தம் பௌத்திகம். இப்ப பௌத்திகம்னா தமிழ்ல மலை பௌத்திகம், கங்கா ரிவர் பௌத்திகம், ஒரு சுவரு பௌத்திக். ஏன் சுவர் வீட்டை பாக்குறோம், அதெல்லாம் என்னது? பஞ்சபூதேன கிருத்தம். சோ 5 பூதங்களால் ஆனது இந்த உலகம். எப்படி நீ சொல்றையோ அதை போலதான் உன்னுடைய ஸ்தூல சரீரமும் பௌத்திகம், சூக்ஷ்ம சரீரமும் பௌத்திகம். 5 பூதங்களால் ஆனதுதான் உன் மனம். இது எந்த இடத்த சாந்தோக்கிய சொல்ல தொடர்றாரு? ஞாபகம் வருதோ? அங்க தன்னுடைய ஸ்டூடெண்ட அவர் என்ன சொல்லுவாரு? உண்ணா அது அன்னம் நீ சாப்பிட்ட அப்படின்னா அதனுடைய ஸ்தூல பகுதி பிரிச்சு படிச்சிருக்கோம். அதை நாம இதை ரீகலெக்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்க்கு. சூக்ஷ்ம, அதாவது அன்னம் சாப்பிட்டோம் ஸ்தூலமா சாப்பிடுறோம் அப்படின்னா அதோட சூக்ஷ்மம் தான் மனதுல போகும். மனதிலுடைய எஃபெக்டுக்கு காரணமாகுது. அதோடைய வேஸ்ட் ஸ்தூலம் தான் என்ன ஆகுது? வெளியில வருது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டினுடைய ஸ்தூல போர்ஷன் வெளியில வந்துருது. அதனுடைய சூக்ஷ்மம் தான் எங்க போகுது? மனதிற்கு போகுது. நீங்க தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்தூலம் யூரினா வெளியில போயிடுது. அதோட சூக்ஷ்மமாக அது எங்க போகுது? பிராணனை பலப்படுத்துகிறது அப்படின்னு நிறைய நம்ம படிச்சோம். அதாவது 15 நாள் நீ சாப்பிடாம இருந்துட்டுவான்னு அவர் சொல்லுவாரு. இவன் 14 நாள் சாப்பிடாம இருந்து வருவான், சேன் பண்ணிடான்னு சொல்லுவாரு. சாமவேதத்தை ஓதும்பாரு, அவனால என்னால ஓத முடியலையுமா? அப்ப என்ன புரிய வைப்பாரு? இப்ப இந்த பாயிண்ட் இவர் இந்த இடத்துல 3 விதமா புரிய வைக்கிறார். என் மனம் பஞ்சபூதேன கிருதம், ஒரு ஜடம். அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்ப எதனால பஞ்சபூத, அதை மட்டும் நான் சொல்றேன். ஏன் மனம் பஞ்சபூதேன கிருத்தம்ங்கிறத 3 பாயிண்ட் கொடுக்குறாரு. ஒண்ணு, எத்தெத்து திருஷ்யம் தத்து தத்து பௌத்திகம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, அந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதிக்க, அடுத்த கிளாஸ் விளக்கமா. ஏன் மனம் ஜடம்னு அப்படின்னு சொல்றாருன்னா, எத்து திருஷ்யம், எதை எதை நீ பார்க்கிறாயோ தத்து தத்து பௌத்திகம், அது பஞ்சபூதங்களால் ஆனது. ஃபர்ஸ்ட் லா. அதன் பிரகாரம் என் மனதுல சோகமா இருக்கனா, துக்கமா இருக்கனா, சந்தோஷமா இருக்கனா, என்ன அமைதியா இருக்கனா, அமைதி இல்லாம இருக்கனா, பிரஷர் எல்லாமே எனக்கு தெரியுதா இல்லையா? திருஷ்யம். ஆனா பிரத்யக்ஷ பிரமா ஞானேந்திரியத்தின் மூலியமாக பார்க்க முடியாது. ஆனா எனக்கு எட்டுதா இல்லையா? உணர்வுக்கு அது யுக்தி மூலியமா நான் யூஸ் பண்ணி என்னுடைய உணர்வுக்கு அது எட்டுதா இல்லையா? என் மனது எப்படி இருக்குதுன்னு உனக்கு எட்டுதா இல்லையா? திருஷ்யமாகுதா இல்லையா?
ஆகுதா இல்லையா? ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. அது என்னது? பௌத்திகம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லா. எத்யத் திருஷ்யம் தத்து தத்து பௌத்திகம். அதன் பிரகாரம் உன்னுடைய மனம் என்னது? ஜடம்னு புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது பாயிண்ட், எத்யத்து சவிகாரம் தத்து தத்து எத்தெத்து சவிகாரம் அப்படின்னா ஏதேது மாற்றத்திற்கு உட்பட்டதோ தத்து தத்து பௌத்திகம். இது செகண்ட் லா. ஏதேது மாற்றத்திற்கு உட்பட்டதோ கண்டிப்பா அது என்னது? பஞ்சபூதேன கிருதம் பௌத்திகம். திஸ் இஸ் செகண்ட் லா. எத்தெத்து சவிகாரம் வித் சேஞ்ச். எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ, உலகத்துல எதை பாக்குற? மாறுது அப்படின்னா நைட்டு செஞ்சு வச்ச சாப்பாடு காலையில மாறுது. என்ன அர்த்தம்? எந்த இது இப்ப உடல் எப்படி இருக்குது? 5 வயசு போட்டோ எடுத்து பாருங்க, 20 வயசு போட்டோ எடுத்து பாருங்க. இப்போ ஒரு போட்டோ பிடிச்சு பக்கத்துல இப்படி வைங்க, சவிகாரம் நல்லா தெரிஞ்சு போயிடும். சோ இது என்னது? ஜடம். ஸ்தூல சரீரம் ஜடம், மனமும் என்னதான் மாறிக்கொண்டே இருக்குதா இல்லையா? அது எல்லாத்தோட ஸ்பீடா மாறுதாருன்னு கேட்டீங்கன்னா மனம் தான். உடல் கூட மாறுறது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாது, மனம் மாறுவது ஒரு சனம் போது வேண்டிக்கிட்டே இருக்குது. சவிகாரம். சோ எத்தெத்து சவிகாரம் தத்து தத்து பௌத்திக. மூணாவது, அதாவது எதனாலனா ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரம். இப்ப நம்ம அதன் மூலம் ரெண்டாவது பாயிண்ட் போறோம். சூக்ஷ்ம சரீரம் அதாவது மனம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சவிகாரத்வாத் பௌத்திகம். ரெண்டாவது இது வந்து மாறுதுங்கிற தன்மை உடையதுனால அது. மூணாவது பாயிண்ட், இப்போ இது எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்னா, இப்ப நீங்க மனம் சரியாகிறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்களா இல்லையா? மூணாவது பாயிண்ட் விளக்குறேன் நான். கொஞ்சம் சூக்ஷ்மம், அதனால எக்ஸாம்பிள் வச்சு நான் விளக்க போறேன். இப்போ ஒரு மனது சரியில்லை, நீங்க சைக்காலஜி டாக்டர் போறீங்க, அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்களா இல்லையா? அது போய் வேலை செய்யுதா இல்லையா? தூக்கத்துக்கு மருந்து கொடுத்தாங்கன்னா அது போய் உள்ள வேலை செய்யுதா இல்லையா? அந்த மருந்து என்னது? பஞ்சபூதேன கிருத்தம் தானே. அது போய் வேலை செய்யுது அப்படின்னா இது என்னதுதான்? பஞ்சபூதேன கிருத்தம் இல்லைங்களா? புரியுதா? கொஞ்சம் சூக்ஷ்மம் தான், கொஞ்சம் திங்க் பண்ணா புரிஞ்சு போயிடும். மருந்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பூமி தத்துவம் தான் அங்க இருக்குது. மருந்துன்னா என்னங்க? அது அத்தனை கால்சியம்ங்கிறாங்க, எலும்புங்கிறாங்க, ஏதோ நினைச்சாவே உள்ள போறதுக்கு பயமா இருக்கு தூக்க மாத்திரை நினைச்சா. சோ அந்த மாத்திரை பஞ்சபூதேன கிருத்தம் உள்ள போய் மனசுக்கு தூக்கத்தை கொடுக்குது, தமோ குணத்துக்கு உண்டு பண்ணுது அப்படின்னா, அப்ப இது பஞ்சபூதேன கிருத்தமா இருந்ததுனாலதானே இது வந்து பஞ்சபூதேன கிருத்த வேலை செய்யுது. இதே ஆத்மா நீங்க போடுறீங்க மாத்திரை, போய் வேலை செய்ய முடியுமா? ஏன் அது என்னது? ஆத்மா இஸ் நாட் பஞ்சபூதேன கிருத்தம், இட் இஸ் a pure conscious. அதனால அது போய் எதுல வேலை செய்ய முடியாது. போடுற மருந்து ஆத்மால போய் வேலை செய்யாது. பிகாஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் என்ன சொல்றது கேட்டகரி. இதோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.